எத்தனை கடை வாங்கியிருக்கியா? 7 வாங்கியிருக்கேன். எங்க கிடைக்காண்ணா? இது வந்து ஆடு பள்ளி இருக்கு, வித்துக்கு விற்கிறதுக்கா? ஒரு கிடா எவ்வளோ கிரையண்ணா? இது ஒரு கிடா வந்து 12,000. 12,000. பல்லு எத்தனைண்ணா? இது வந்து 2 பல்லு 4 பல்லு. 2 பல்லு 4 பல்லு நல்ல கிடா. உயிரிட எவ்வளோ இருக்குண்ணா? உயிரோடு வந்து ஒரு 40 கிலோ. 40 கிலோ. 12,000 முடிச்சிருக்கியா? உங்களுக்கு நீ லாபம் தான். ஆமாம். பண்ணி அடிக்கடா அந்த நாள் நான் போறேன். கிடா எவ்வளவுக்கு வாங்கினியா? 15,500 சொன்னாங்க. 15,500. 12,500 வாங்கிருக்கு. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? மேலப்பாளையம். இது உயிரிட எவ்வளோ இருக்கும்? எனக்கு உயிரோட ஒரு 28 வரைக்கும். 28 கிலோ. இனி பக்ரீத்துக்கு நீங்க வளர்ப்பீங்க அப்படி வந்து அக்கிக்காக்கு வாங்கி. சரி. வேலைக்கிழமை லாபமா? இன்னைக்குள்ள சந்தை ரேட்டுக்கு லாபம். இன்னைக்கு ரேட்டுக்கு லாபம், வந்ததுக்கு லாபம். சரி. ரெண்டு கிடா வாங்கியிருக்கிய, என்ன விசேஷம்ண்ணா? வீட்டில் ஃபங்க்ஷன் வருது, பிறந்தநாள் வருது பேரனுக்கு. அப்படியா? எந்த ஊர்ண்ணா? பாலாமலம். சரி. அதனால் 2 கிடா பெரிய கிடா வாங்கியிருக்கீங்களா? கிடா ஒன்று எவ்வளோ சொன்னாங்கண்ணா? வாங்கி ஒன்று 20,000, 2 கிடா 40,000. 2 கிடா 40,000 வாங்கியிருக்கியா? சரி. இது உயிரிட எவ்வளோ இருக்குண்ணா? பல்லு பல்லு எத்தனைண்ணா? 2 பல்லு. நல்ல இளங்கிடா, கறி டேஸ்டாக இருக்குன்னு வாங்கியிருக்கீங்க. எத்தனை பேர் சாப்பிடுவாங்கண்ணா? இது ஒரு 200 பேர். இன்னொரு குட்டி வீட்டில் 200 பேர் சாப்பிடுவாங்க. வாங்கிட்டு போறீங்கண்ணா. 2 கிடா 40,000. லாபமாண்ணா? மட்டும்தான். கறி ரேட்டு கூட இல்லை. ஆமாம். 30 கிலோக்கு 40,000 கொடுத்தா ரேட்டு கூட வருதுல்ல. ஆமாம் ஆமாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ண்ணா. 1,200 கறி ரேட்டு வருது. ஓ அப்படியா? சரி. உயிரோட வாங்கி சாப்பிடுறதுக்காக ரேட்டு கூட வருது. ஓ அப்படியா? கறி கடையை விட உயிரோட வாங்குற ரேட்டு கூட. ஆனால் நல்ல கறியாக இருக்கும். அப்படி தெளிவாக இருக்கும் கறி. சரி. தனி பீரோ ஆட்டு இருக்கிற எந்த சேனல்? தம்பி போய் சொல்லக்கூடாது. 19,500 தான் கட்டவும். இல்லை 19 கூட 500 கேட்டுட்டு அதில் பிறகு நிக்கட்டும். சரி, நிக்கட்டும். 19,500.
19,000 நான் கறிக்கடைக்காரன் தான் கொழுப்பு கழிச்சு கறி அதெல்லாம் இல்ல அவர் பெரிய லாபத்தை நிறைய கொண்டு வராரு இல்ல வேண்டாம் சும்மா தானே கொடுங்க ஆசைப்பட்டு எவ்வளோ பிடிப்பீங்க அப்புறம் 20 கட்ட எனக்கு வண்டி வர இது ஒரு சின்ன கடை கொடுங்க ஐயா வீட்டுல போய் பார்க்கல 21 ரூபாய் கட்டடா ஐயா 21 ரூபாய் கட்டடா 20 ரூபா கேட்ட கிடையாது ஆமா 21 ரூபாய் கட்டடா இப்ப 2000 நட்டம் கேட்பாங்க கேட்டுட்டு போன ரூபாய் எடுத்து பாருங்க அதெல்லாம் கொடுத்துறாங்க அதெல்லாம் கொடுத்துறா இல்ல வராது வாங்கனே நட்டமில்லை உண்மை இல்லை எனக்கு எல்லாரும் கொழுப்பு கழிக்கலாம் வருவாங்க எவ்வளவுக்கு எங்காலிய பழையாளி அது எவ்வளவு இருக்கு அது உயிரிடை எவ்வளவு இருக்கும்ண்ணா உயிரிடை 40 கிலோ இருக்கும் கறி 20 கிலோ வரும் சரி 20,000 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்களா ஆமாம் 19,000 ரூபாய்க்கு விற்கும் கணக்கு பார்த்துக்கிடுங்க 18,000 தான் முதலாச்சு எப்படி கொழுப்பு கறி போவோம் 2,000 ஸ்டாலின் கொடுத்தாரு ஸ்டாலின் இப்போ 3,000 கொடுத்துருக்காரு அதில் 2,000 போட்டுக்க வேண்டியதான் வேற என்ன விஷயம் அந்த கடா காய அடிச்சுதா ஆட்டுக்கு போடலாமா எவ்வளவு சொல்றாங்கண்ணா அவர் 40 ரூபா சொல்லுவாரு 32 ரூபாய்க்கு கேட்டாங்க உயிரிடை எவ்வளவு இருக்குண்ணா 70 கிலோ ஆட்டுக்கு போட அம்சமா இருக்குமா ஆட்டுக்கு தான் கேட்டோம் அது இல்லங்க அப்படியா குட்டி நல்லா வரும் அப்படிதான் நல்லா கொடியாட்டி வரலாம் விலைக்கு இருந்தே அண்ணன் பாக்குறாரா 15 கிலோ வராதா அதுக்குள்ள வயசுல தண்ணி அடைச்சிருக்கீங்க இதான தண்ணி கொண்டு வாங்க எத்தனை கிலோ இருக்கீங்க ஏன்னா உள்ளதான் 5 கிலோ வந்தாலும் உங்க 15 கிலோ வந்தாலும் 15 கிலோ வெட்டி தான் 90 ரூபாய் தந்துடுறேன் கேளுங்க 13 ரூபா 13 கிலோ சொல்லு இல்ல கேட்க 9 ரூபாய் இல்ல பெருமதி வேணும்ல அது 9000 பெருமதி எதுனா பெருமதி ஆகாதா 9000 இருக்கா இல்லையா 12 ரூபாய் கொடுத்து அவ்வளவுதானே இருக்கு
வேக்காடு வாங்கலாம்ண்ணே இலசுண்ணே கறி அப்படியே கறி மாதிரி இருக்கும் அது சாப்பிட்டா இந்த விலைக்கு அதனால கீழே தானே கேட்போம் என்ன 13 எவ்வளோன்னு தருவேன் நீங்க எவ்வளோ கட்டிங்க 9 ரூபா சொல்லி 12 ரூபாய் போட்டு பிடிச்சிங்க 11 ரூபாய் கொடுங்க கொண்டாங்க 14,500 சொன்னேன் கொண்டானே ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி எப்படி இருக்கு 11 ரூபாய் கொடுங்கண்ணே 9,500 தான் கொடுக்கியா ஏனே நீங்க சரக்கு தொட்டு பாருங்க 5 கிலோ இருந்தா போமே ரொம்ப வேண்டாம்ண்ணே அவ்வளோ எப்படி வரும் 10 ரூபா ஏன்னா நம்ம இருக்காங்க வளர்க்குறது பாருங்க விலை கூட குறை சொன்னா அதெல்லாம் நான் பண்ண ஜல்லிக்கட்டு காலமா இருக்கா நாலு பல்லு குரால் எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா இது உருணர் தாண்டி அங்கிருந்து எத்தனை கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 20 கொண்டு வந்தா இன்னும் ஒன்றும் விற்காம இருக்கு வியாபாரம் பரவாயில்லையா இன்னும் கொஞ்சம் சுமார் வியாபாரம் போன வாரம் கொஞ்சம் பரவாயில்ல மட்டும் உங்களுக்கு வியாபாரம் ரொம்ப சுலோவாக கொண்டு வந்தாச்சு கொடுக்கணும் அதே கொண்டு வந்து அதுக்காக விற்காம கொண்டு வந்த வண்டி வாடகை சந்த காசு எல்லாம் நட்டமாகும் வந்து வித்துட்டு போவோம் 10,500 கூடுது போகிறது அப்படின்ட்டு எப்படியும் அசலை தேர்த்தியாச்சு நட்டம் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கு கை பிடித்தா இல்லை கைக்கு பிடிக்காத அளவுக்கு காப்பாற்றாச்சு முதல்ல சரி பஸ்ஸா ஜிபே யாழ் பேஜ் நடக்கு பத்துலண்ணா போட்டு 13 ரூபாய்க்கு அவன் சொன்னா 12 ரூபாய் கட்டிட்டு அவன் கட்டுச்சு போயிட்டு கை விடு கை விடு நல்லா எடுங்க வேற கையில விடு உன்னைய பார்த்து பேசுவாரு என்னை பத்தி என்ன 2 பேர் எடுங்க அதெல்லாம் எடுப்பாரு அவரு எடுக்காதியா நல்லது அப்படிதான் இதை பிடிச்சிட்டு போ 2 கூட பாரு எடுத்து கல்ல போய் 9,000 போட்டு தான் சும்மா கிடையாது எல்லாமே உள்ள விடாது இரண்டு போது அவருக்கு நட்டம் சொல்லக்கூடாது குடும்பம் வாய்ப்பு
சரி 13 ரூபா கரையா தான் விடுறா மாப்பிள போட்டும் அவனுக்கு 10 ரூபா கிடைக்கட்டும் அடுத்த வரட்டும் அடியோட போவா 13 ரூபா கரையா 13 ரூபா நாளைக்கு பையன் எல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் 13,000 ரூபா கரையா அது 13,000க்கு முடிஞ்சுதா? எத்தனை கிடா? 7 கிடா. 7 கிடா. ஈரடை எவ்வளோ இருக்குங்க? 26 கிலோ ஒரு கிடாய். 26 கிலோ. கட்டுப்படி ஆகுமா? கட்டுப்படி ஆகாது, உறுதியாக கட்டுப்படி ஆகாது. வளப்புக்கா வாங்கிட்டு போறியா? வளப்புக்கா? ஆமா வளர்ப்புங்க. எத்தனை பல்லுன்னா ஆடு? இது பூரா பள்ளி சேர்ந்த ஆடு தான். சரி, எவ்வளோ வீடியோ எடுங்க, வீடியோ கொடுப்பேன். ஒரு ஆடு எவ்வளோக்கு முடிஞ்சு? ஒரு ஆடு 11 ரூபா. 11,000. ஈரடை எவ்வளோ இருக்கும்ண்ணா? அவர் நீங்க பேட்டரி கொடுங்க. ஆடு வந்து 60 ரூபா வளர்க்க சொல்றாப்ல. 3 கிடா. எவ்வளோ கேட்டீங்கன்னா? 50 ரூபாய் கேட்கு. சரி சரி. உயிரிடை எவ்வளோ இருக்கும்ண்ணா? உயிரிடை வந்து ஒரு 80 கிலோ இருக்கும். சரி. எவ்வளோண்ணா கொடுப்பிய? பொருத்தம் வந்தால் கொடுத்த வேண்டியதான். 3 கிடா எவ்வளோ சொல்றியா? 3 கிலோ 17 மணிக்கு 17,000. பல்லு எத்தனை பாய்? 2 பல்லு கிடா. பொட்டு கிடா. ரேஸுக்கு போதா குண்டு பண்ணி பள்ளி கட்டி 10 ரூபாய் காலையில் கேட்டால் கொடுத்துக்கலாம். போடு போடு 26 ரூபா போட்டு கொஞ்சம் மனசாச்சு கொடுப்பா. 11 ரூபாயா தீபாவளி போட்டு 2 ஆள் ஆச்சு. அவன் அந்த மாதிரி 1 லட்சமா பாத்துட்டு போறான். என்னத்தை பாத்துருப்பான்? ஆட்டுக்கு 200 ரூபா கடைக்கு ஏற்றி போறான். இந்த நோனியெல்லாம் எவ்வளோ காணா? மனதை பிள்ளை சொல்லுவானா? வண்டியில் போடுறான். மேய்க்க போறீங்களா? தொழுவில் அடைச்சி எலும்பு தொழில் ஆகி நீ 2000 தள்ளி வைக்க 500 ரூபாய் சேர்த்து போடுங்க. என்னதான் சொல்ல ஆடுக்கு 9 ரூபா கரையும் பிடிச்சா தூக்கி போடுங்க 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 தூக்கி போடுங்க போடுங்க நம்ம போடுங்க 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 போடு. நீங்க நல்ல பாலை போடுற கொண்டு வரேன். 12 10 ரூபா ஆயிடுச்சு. அது ஒன்றும் இல்லை, எல்லாம் நட்டப்பட்டு ஆப்பிடும் எல்லாம் நம்ம விட மாட்டோம். அங்கே ஓம்ப கொண்டு வராங்க. வச்சிருக்காரு கேட்டுக்கிட்டே இருக்காரு.
ஏன்னா எவ்வளோக்கு முடிஞ்சு? ஒரு ஆடு 9,000. உயிரிடா எவ்வளோ இருக்கும்? ஆடா 2 ஆடு 5 கிலோ இருக்கும், ஒரு ஆடு 13 கிலோ. சரி, எத்தனை பல்லுண்ணா? ஆடு ஆடுனா வேட்டாடு கிடையாது, பல் இருக்கு. கறி கடைக்கு போகுது, வளர்ப்புக்கு வளர்ப்புக்கு போகுது. சரி. சரி.